ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோட சொல்லிடுறேன், வாங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஏப்ரல் மாதமானது பிறக்க போகுது. ஸோ ஏப்ரல் மாதத்துக்கான சூப்பரான ராசி பலனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாருக்கு பார்க்க போகிறோன்னா கடக ராசிக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும். ஸோ கடக ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலி 2026 ஆண்டு பிறந்ததே தெரியல, டக்குன்னு 3 மாதம் முடிய போகுது. ஸோ ஆண்டுடைய 4வது மாதமே அதிரடியாக ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த டைம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய 4வது மாதம் ரொம்ப ஸ்பெஷலான நாளில் ஸ்டார்ட் ஆகுது. என்ன ஸ்பெஷலான நாளில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்குறீங்களா? கரெக்டாக ஏப்ரல் 1 பிறக்கக்கூடிய அன்னைக்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பங்குனி மாதத்துடைய பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் வருது. ஸோ இந்த உத்திர நட்சத்திரம் பௌர்ணமி இது வர்றதுனால இந்த ஏப்ரல் மாதம் ரொம்ப ஸ்பெஷல் மாதமாக மாறுது. கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு பிறகு ரொம்ப சிறப்பான முறையில் கிரகங்கள் அமைஞ்ச அடிப்படையில் இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே சிறப்பாக யோகங்கள் இருக்கிற மாதிரி ஏப்ரல் மாதம் ஃபுல்லாக இருக்க போகுது. அதனாலேயே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி நிறைய மாற்றமானது ஏற்படும். அதில் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாற்றம் நிகழும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கடகம் ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாற்றம் நிகழும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதே போல் இந்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு சக்தி வாய்ந்த நாளாக வருது. அதனால் ஆன்மீக ரீதியாக இந்த நாளில் பரிகாரம் செய்கிறது நம்மளுடைய மனதுக்கு ஒரு சக்தியை கொடுக்கும். ஏன் இந்த நாளில் செய்யணும்னா, பங்குனி பௌர்ணமியில் சந்திரன் முழுமையாக பிரகாசமாக இருப்பார். சந்திரன் நம்மளுடைய உடலுக்கு ஒரு முக்கியமான மனதுக்கு காரணமாக செயல்படுறாரு. நம்ம மனது தூயமாக இருக்கவும், தூய எண்ணங்களோடு நாம் செய்யக்கூடிய காரியங்கள் ஜெயிக்கவும் சந்திரன் நமக்கு சாதகமாக இருக்கணும். அதுக்காகவாகவாவது இந்த நாளில் பரிகாரம் உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் செய்யணும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு மறக்காமல் பரிகாரத்தையும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு பலன்களை ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு பரிகாரம் பார்க்கலாம் வாங்க. ஏப்ரல் மாதத்தில் கடக ராசிக்கு நிறைய மாற்றம் தொழில், பொருளாதாரம், காதல், குடும்பம், ஆரோக்கியம் இதிலெல்லாம் ஏற்படும். ஸோ இதிலெல்லாம் அந்த மாற்றத்தை எப்படி சமாளிக்கணும், என்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த மாதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கடக ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாதம் நிலவக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் என்பது சொல்லப்படுது. அதுவும் கடந்த மாதத்தோடு ஒப்பிடும்போது தொழில் ரீதியாக நிறைய முன்னேற்றம், வளர்ச்சி உண்டாகும். இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, மனதில் உள்ள குழப்பங்கள்லாம் குறையும். அதோடு தெளிவானது பிறக்கும். வருமானமானது நன்றாக இருக்கும். அதே போல் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சாதகமான மாற்றங்கள் உண்டாகும். செலவுகள் ஏற்படும் போது கவலைப்பட வேண்டாம். உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு மேம்படும். ஆனால் சில விஷயங்கள் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். அதுவும் உங்கள் ராசிக்கு முழுமையாக சிலதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதெல்லாம் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும், என்ன மாதிரி எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு எதில் சாதகமான பலன் கிடைக்குங்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா எதில் சாதகமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு அதில் ஈஸியாக நீங்கள் சிலது பண்ணி முன்னேறலாம். கடக ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாதம் கடந்த சில மாதங்களோடு ஒப்பிடும்போது சாதகமாகவே நிறைய விஷயங்களில் இருக்கும். குறிப்பாக குடும்பத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே குறையும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையானது அதிகரிக்கும். குறிப்பாக சகோதர சகோதரிகளோடு நீங்கள் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளங்கள்லாம் சரியாகி உங்களுக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை ஏற்படும். உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு பெரிய அனுகூல மாற்றங்கள் உண்டாகும். அரசாங்க வேலை கிடைக்க சாத்தியம் இருக்குது. அலுவலகத்தில் இருந்த பிரச்சனை தீரும். சுபகாரிய பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும். இந்த மாதிரி பிரச்சனை தீர்றது, சுமூகமாக முடிகிறது, இது மாதிரியே சாதகமாக
நிறையவே உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். ஸோ சாதகமாக இருக்கக்கூடிய நாட்களாக இனி உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் உங்களோட ராசிக்கு பணம் பொருளாதாரம் இதில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். பண பொருளாதாரத்தில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கடக ராசிக்காரங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி பயங்கரமாக இந்த மாதம் உண்டாகும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகி வருமானம் அதிகரிக்கும். அதுவும் மாதத்துடைய தொடக்கத்தில் இருந்த மந்தநிலை மாறி 2வது வாரத்திலிருந்து பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகம் அல்லது தொழில் ரீதியாக வருமானம் அதிகரித்து உங்களுக்கு வரவேண்டிய தொகை கிடைக்கும். இருந்தாலும் வீண் விரயங்கள் ஏற்படும் அல்லது தவிர்க்க முடியாத செலவுகளும் உண்டாகும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பது பொருளாதாரத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா வேலை மற்றும் தொழிலில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். வேலை தொழிலில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஏப்ரல் 11ஆம் தேதிக்கு பிறகு தொழில் வாய்ப்புகளில் நல்ல முன்னேற்றமானது ஏற்படும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு, வேலை மாற்றம் செய்ய விரும்புபவர்களுக்கு சாதகமான சூழல் அமையும். உங்கள் தொடர் முயற்சியால் வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்கும். புதிய வேலையில் நீங்கள் சேர்ந்திருந்தால் அதில் நல்ல வளர்ச்சியும் ஆதரவும் கிடைக்கும். அதுவும் ஏப்ரல் மாதத்தில் 2வது பாதியிலிருந்து உங்கள் வருமானம் அதிகரிக்கும். பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறுங்க. இதுவரைக்கும் சாதகமான என்ன விஷயம் நடக்கும், வேலை தொழில் பண பொருளாதாரத்தில் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ உங்கள் ராசிக்கு எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். எதில் கவனமாக இருக்கணும், என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க. ஃபஸ்ட்டு, திருமண வாழ்க்கையில் 3ஆம் நபர்களுடைய தலையிட்ட இந்த மாதம் அனுமதிக்காதீங்க. இதுதான் தேவையற்ற வாக்குவாதங்கள் மற்றும் தவறான புரிதல்களை உருவாக்கும். நரம்பு தொடர்பான பிரச்சனைகள், ஹார்மோன் கோளாறுகள் அல்லது உஷ்ண சம்பந்தமான உபதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதோடு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு ஆபத்து ஏற்படும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஸோ இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால் இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ கடக ராசிக்காரங்க, உங்களுக்கான பலன்கள் முழுமையாக என்னங்கிறத இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ இந்த புனிதமான நாளில் பெண்கள் செய்ய வேண்டிய பங்குனி உத்திர பௌர்ணமி பரிகாரம் ஒன்று இருக்குது. அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதை தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்து பயன் பெறுங்க. எப்போவுமே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுடைய மனது குழப்ப நிலையில் இருக்கவே கூடாது. அது அந்த குடும்பத்திற்கே பெரிய அளவில் பாதிப்பை கொடுத்து விடும். கணவருக்கு மனக்குழப்பம் வரக்கூடிய சமயத்தில் ஆறுதலாக இருந்து அந்த குழப்பத்தை தீர்க்கக்கூடிய வேலையை நிச்சயம் ஒரு பெண்ணால் செய்துவிட முடியும். ஆனால் எந்த ஒரு பெண்ணின் மனக்குழப்பத்தை தீர்க்கக்கூடிய சக்தி ஆண்களுக்கு இருந்ததில்லை. இருப்பதற்கான வாய்ப்புகளும் மிக மிக குறைவு. ஒரு பெண் வீட்டில் மனத்தெளிவு இல்லாமல் குழப்ப நிலையில் இருந்தால் அந்த பாதிப்பு வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் தாக்கும். ஆகவே உங்களுடைய மனக்குழப்பம் தீர, உங்களுடைய நிதிநிலைமை சீர்பட பங்குனி உத்திர பௌர்ணமி நாளில் செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றி சொல்ல போகிறேன். ஆக்சுவலி மிக மிக சுலபமான வழிபாடு. இதற்கு நீங்கள் பெருசாக எந்த சிரமமும் பட வேண்டாம். இந்த பூவை மட்டும் கட்டி கொண்டு போய் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலுக்கு கொடுத்துட்டு வாங்க போதும். வாசனை இருந்த மல்லிப்பூவை வாழை நாரால் உங்கள் கையால் கட்டி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு கொண்டு போய் உங்கள் கையாலே கொடுத்து விட்டு வாங்க. அம்மன் கோவிலில் 2 விளக்கு போடுங்க. அந்த கோவிலே சிறிது நேரம் அமர்ந்து உங்களுடைய பிரச்சனைகள் தீர பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. இதோடு உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் என்பதை நம்புங்க. உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கும் வாழ்க்கையில் கருத்து வேறுபாடு அதிகமாக இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை என்றாலும் இந்த வழிபாட்டை செய்தால் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். வாய்ப்பு இருந்தால் இந்த தினம் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடிஞ்சால் செல்லுங்க. ஏன்னா இந்த நாளில் குலதெய்வ கோவிலுக்கு செல்வது அவ்வளோ ஒரு சக்தி. ஏன்னா குலதெய்வ கோவிலுக்கு போகிறது ஏன் இந்த நாளில் முக்கியம்னா, குலதெய்வத்துடைய அருள் பயங்கரமாக இந்த நாளில் கிடைக்கும். அதனால தான் குலதெய்வத்துடைய அருள் கிடைக்க இந்த நாளில் குலதெய்வ கோவிலுக்கு போங்கங்கிறத சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக குலதெய்வ கோவிலுக்கு போங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்சுட்டு இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும். அவங்களும் கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை அவங்களும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அவையெல்லாமே அப்டேட்டடு உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.